எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு ராஜநிலை டிவி அனைவருக்கும் இன்றைய தினம் நமது ராஜநிலையின் 19வது கருத்தரங்கம் விரைவில் வெள்ளி விழாவை எதிர்நோக்கி விரைவில் இன்னும் 6 மாதத்தில் வெள்ளி விழாவை எதிர்நோக்கி கற்றுக்கொண்டு இன்றைய கருத்தரங்க விழாவானது மிக சிறப்பாக அனைவரும் தங்கள் கருத்துக்களை அருமையாக எடுத்து வைத்தார்கள். தற்பொழுது பொதுமக்களின் கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்படுக தயாராக இருக்கிறோம். அடுத்தபடியாக ராஜநிலை ஜோதியில் கலந்துரையாடல். ராஜநிலையில் என்னென்ன பண்ணோம், எது பண்ணோம், என்ன பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே அதை பற்றி ஒரு சில முன்னோட்டமும் கருத்துக்களும் பகிர உள்ளோம். பொதுமக்களுக்காக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா நண்பர்களே? சரிங்க ஐயா, உள்ளே போவோமா? போகலாங்களா? ஃபஸ்ட்டு பால்பாண்டி ஐயாவை கேட்கணும். சொல்லுங்கள். இப்போது நீங்கள் மருத்துவம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மருத்துவத்தில் பண்ணும்போது நீங்கள் தொடு வருமம் பண்ணுறீங்களா, இல்லை கப்ளிங்கா, அல்லது அக்குபஞ்சரா? அதாவது இப்போ நோயோட தன்மை சில பேருக்கு, நோயோட அவங்களுடைய வயதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு 60 வயதுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக், உதாரணத்துக்கு ஸ்ட்ரோக் பேஷண்ட் அப்படின்னா, ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் வருமம் வச்சு கையை வச்சு இழுக்கிற முடியாது. உங்களுடைய நரம்புகள்லாம் ரொம்ப வீக்காக இருக்கு. ரெண்டாவது, என்கிட்ட வர்றவங்க ஒரு 3 மாசத்துலேயே உங்களுடைய ஸ்ட்ரோக் ஒரு 3 மாசத்துலேயே 6 மாசத்துக்குள்ளேயே என்கிட்ட வந்துட்டாங்க. ஓரளவுக்கு நம்ம வருமத்தை கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு. அப்படின்றப்ப அவங்களுக்கு நம்ம அந்த ஒரு 2 வருஷம் கழிச்சு வர்றாங்க. என்னுடைய கேள்வி வேற கண்டீங்க இல்லையா? அதுல ராஜநிலை எண்களை புகுத்தி வெற்றி பெற்ற இது இருக்கா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அக்குபஞ்சர்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 3 ஊசி தான் குத்துவாங்க. சில இடத்துல 5 ஊசி குத்துவாங்க, சில இடத்துல 7 ஊசி குத்துவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், 3 குத்த வேண்டாம், 4 குத்துங்க. நான் போயிருக்கேன். அந்த கருத்துக்கு போகும்போது அந்த டாக்டர் நான் போன இது ஐயா அற்புதமாக குணமாகுது, நீங்கள் சொன்ன வரைகளை பயன்படுத்தும் போது சிறப்பாக இதாகுது அப்படின்னு ஹோமியோபதி டாக்டர் போயிடுறேன். அவர் குழு கொடுப்பாரு. ஆமாம், சக்கரை இது மாதிரி கொடுப்பாரு. அதை ஒரு வேலைக்கு 3 போட்டு பாரு. ஐயா இதை 4 கொடுத்து பழகுங்க, 2 கொடுத்து பழகுங்க. 2னா ஸ்லோவாக வேலை செய்யும், 4னா ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், 3னா மீடியமாக வேலை செய்யும். நீங்கள் ஒரு பேஷண்ட்டை 3 மாதத்தில் குணப்படுத்துறீங்களா, 2 மாதத்தில் குணப்படுத்துறீங்களா, 1 மாதத்தில் குணப்படுத்துறீங்களா? இந்த பாயிண்ட் வச்சிங்கன்னா நீங்கள் 1 மாதத்தில் அந்த பேஷண்ட்டை க்யூர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 4 டேப்லெட்ஸ் கொடுங்க. இல்லை சார் நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக கொடுக்கணும் அப்படின்னா 2 மாதம் 3 கொடுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போடணும்னா 2 கொடுங்க. வயிறு அந்த மாதிரி நீங்கள் சொன்னதான் வயிறு சொல்லி வெற்றி பெற்றிருக்காங்க. அதை நீங்கள் பண்ண அனுபவம் இருக்கா? அதாவது நான் ஃபஸ்ட்டு நான் பேசின தலைப்பு தான். நம்ம அந்த டைமிங் காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் கரெக்டாக அந்த 6:04 இல்லை 6:06 இந்த மாதிரி டைமிங்கில் தான் அவங்க மேலே கையை வைப்பேன். ஃபஸ்ட்டு ஆயில் போடுறப்பே அந்த 6:06 வர வரையும் வெயிட் பண்ணி என்ன இந்த 6:06 தான் அவங்க தலையில் ஆயில் போடுறேன். இப்போ மெயினா ஸ்ட்ரோக் சம்மந்தப்பட்டது அப்படின்றப்ப தலையில் ஆயில் போட்டு அந்த வருமம் எடுக்கிறப்ப எங்களுக்கு வருமம் எடுக்கிறோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்த இத்தனை தடவை இந்த இடத்துல வருமம் கொடுக்குற ஆயில் போட்டு வருமம் அப்படி கொடுக்குறப்ப இத்தனை முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை என்ன பண்றேன் அப்படின்னா, ஹலோ வணக்கம். வணக்கம்யா, சொல்லுங்கய்யா. வாகன வண்டி என்ன சொல்லுங்க? சொல்லுங்கய்யா. 42 79 சார்.
4279ங்களா? நம்பர் நல்லாதாங்கய்யா இருக்கு. 4279 நம்பர் சிறப்பாதாங்கய்யா இருக்கு. வாகன எண் சிறப்பான எண்ணாதான் இருக்கு. நல்லா இருக்குங்கய்யா. அது யாரு உங்களுக்கு எடுத்து கொடுத்ததுங்க? இல்ல இந்த நம்பர் எடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு யாரு செலக்ட் பண்ணி கொடுத்தது? யாரும் சொல்லல. சரி 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 எப்ப இருந்து சரி. இது இல்ல இப்பதான் எடுக்க போறீங்க அந்த நம்பர். நீங்க இந்த நம்பரை இனிமேதான் எடுக்க போறீங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க. எடுத்துக்கலாங்க. சிறப்பான நம்பர் தாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரியா அதை வந்து எங்களுக்கு வந்து இத்தனை முறை அந்த அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல. நான் அதை வந்து எங்களுக்கு வந்து சொன்னது வேற. நான் பண்றது வந்து ஒரு இடத்துல அழுத்தம் கொடுக்கறது 32 முறை கொடுக்குறேன். வெரி குட். அந்த 32 முறை கொடுக்குறப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு 6 மாசம் அவங்களுடைய நோயின் தன்மை குணமாகும் அப்படின்னா இது ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்குள்ளே சில வந்துக்கு வெரி குட் மாற்றம். அதுதான் இதே மாதிரி அக்கு போடுறப்ப ஊசி போடுறேன் அப்படின்றப்ப மேக்சிமம் நான் வந்து ஆரிக்குலர் இந்த காதுல போடணும். சில இடத்துல முதுகு தண்டோட அவங்களோட நோய் தன்மை தகுந்த சில இடத்துல போடணும். அப்ப இந்த இடத்துல இத்தனை பாயிண்ட், இந்த இடத்துல இத்தனை பாயிண்ட் அப்படின்னு கால்குலேஷன் இருக்குன்னா அந்த பாயிண்ட்ல இங்கிட்ட ஒரு 5 பாயிண்ட், இங்கிட்ட ஒரு 5 பாயிண்ட், 10 பாயிண்டா அந்த 10 ஊசி இல்ல 12 ஊசி இப்படி கணக்கு பண்ணுவோம். சில பேருக்கு ரொம்ப கம்மியா தேவைப்படும். அப்ப 4 ஊசி இல்ல 6 ஊசி கால்குலேஷன் எல்லாமே கரெக்டா ராஜநிலை நம்பர் அந்த மாதிரி நீங்க பின் பண்ணிட்டு எல்லாமே சூப்பர். ஏன் இதை உங்களுக்கு கேட்கணும்னு தெரிஞ்சுன்னா, இப்போ நான் வந்து நேற்று கூட ஒரு டாக்டர் போயிட்டு தான் வந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா நீங்கள் சொல்லி கொடுத்தது சிறப்பாக இருக்குது, வகுப்பில் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், முடிய மாட்டேங்குதுயா, டைமே கிடைக்க மாட்டேங்குது, இன்னும் நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எப்போலாம் வாங்க. இப்போ ஒருத்தர் பேசினார் இல்லைங்க, ஆயில் கேட்டு பேசினார். அவருக்கு வந்து காலில் புண்ணு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆறாத புண்ணு. அவர் வந்து ஒரு வட மாஸ்டர். ஆயில் கொட்டிருச்சு. இந்த இடத்துல காலில் வந்து நல்லா இவ்வளவு தடியான இந்த உள்ளகை அளவுக்கு இருக்கு. இவரு எவ்வளவோ மருந்துகள் போட்டு இது பண்ணி வந்துட்டாரு. கடைசியில் நம்ம கிட்ட வரப்ப வந்து அவரை முத நான் சந்திக்கிறப்ப வந்து காலையில 7 மணிக்கு நான் வருவேன், நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நான் அந்த ஊசியை வந்து அதை சுத்தி அந்த புண்ணை சுத்தி ஊசி நம்ம அந்த அக்குபஞ்சரோட ஊசி வந்து சில பாயிண்ட் இருக்கு. அந்த புண்ணை சுத்தி ஊசி 7:14 தான் அவருக்கு வந்து ஊசியை ஸ்டார்ட் பண்ணு. சரிங்களா? இப்போ அவர் பேசினாரு 10 வருஷம் இருக்கிறது, 4 வருஷம் ஆறாத புண்ணு. அதுபோல நம்ம மருந்து கொடுத்துருக்கோம். அந்த புண்ணுக்கு வந்து அவருக்கு இங்கிலீஷ் மருந்து எந்த மருந்து பண்ணி புதருது அப்படின்ட்டாரு. எந்த மருந்துமே சேரல. ஒரே ஒரு நாள் மட்டும் பேதி மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லான மருந்து உள் மருந்துகளே கொடுக்கலாம். ஆக்சுவலா வெளியில அந்த புண்ணுக்கு போடக்கூடிய ஆயில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஊசி வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 4 தடவை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். இன்னைக்கு இப்போ பேசினப்போ அவர் வந்து கம்ப்ளீட்டடா ஆறிடுச்சு, ஒரு சின்ன ஒரு நெகை சைஸ் அளவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. சந்தோஷம். 4 மாசத்துல மாத்திருக்கோம். இது வந்து ஃபுல்லாமே அதாவது மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய ராஜநிலையோட அந்த பிரபஞ்ச டைமிங் கால்குலேஷன் மெயின் அதுதாங்க. இப்போ சொன்னீங்க இல்லையா, ராஜநிலை நல்லா கை கொடுக்குது. ராஜநிலை பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த நேரம் தான் நமக்கு டைமிங் தான். அதுதான் முக்கியம், மிக மிக முக்கியம் வந்து டைமிங் தான். செந்தில் சார் இப்போ சொல்லுங்கள், கிட்டத்தட்ட நீங்கள் 3 நாள் ஆச்சு வந்து ஆல் பண்ணி. ஆமாம் சார். நான் காலையில் என்ன டைம் வரேன், என்ன டைம் ஆஃபீஸில் இருக்கேன், நான் என்ன மாதிரி பண்ணுறேன்? ஐயா பொறுத்த வரைக்கும் ராஜநிலை டைம் தான் 6:20 அல்லது 6:22 வருவாங்க. முன்னாடியே வந்துட்டாலும் வெயிட் பண்ணுவாங்க வாசல்லே. 1 நிமிஷம் முன்னாடி வந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு 6:20 அல்லது 6:22. ரொம்ப அதிகமாக போச்சுன்னா 6:33. இந்த டைம் தான் அதிகபட்சம். அதுக்கு அந்த 6:33 மேலே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சார் வந்து ஆஃபீஸ்குள்ளே வந்தது இல்லை. முன்னாடி கரெக்டாக இந்த 2 டைம்ல தான் வந்துட்டு இருக்கீங்க சார். நான் வாட்ச் பண்ண காலையில் ஃபுல்லாக அந்த டைம் கரெக்டாக. சரி, காலையில் வந்து அது மாதிரி நம்ம சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸில் இருக்குன்னா வீட்டுக்கு போகிறோம். ஆஃபீஸில் தான் இருக்கீங்க சார்? இருந்துட்டு இருக்கேன். ஆமாம் சார். அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அதுதான் மெயின் பாயிண்ட். ரைட். எதுக்காகனா இந்த டைமிங் தான் முக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம். சரிங்களா? அதே மாதிரி ஆஃபீஸ் விட்டு வெளியே போகிறேன், ஒரு ஜாபுக்காக போகிறேன், ஏதோ ஒன்று தேவை, டைம் பார்த்து தான் கிளம்புவேன். டைம் பார்த்து தான் போகிறீங்க? ஆமாம் சார். காரை ஸ்டார்ட் பண்ணுறேன், டைம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நிச்சயம் நிச்சயம். இப்படி தான் என்னுடைய இதெல்லாம் போயிட்டுருக்குது. சரி, அதுக்கு வந்து சக்திவேல் சார் உணவு வாங்க போகும்போது டைமிங் பார்த்துட்டு தான் கேட்குறேன்.
அதை ஃபாலோ பண்ணிட்டு ஏன்னா நாங்களும் பஞ்சமாக ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா மற்றவங்கெல்லாம் போறாங்க, சட்டி தர மாட்டேங்கிறாங்க, தீர்ந்து போச்சு அப்படிங்கிறாங்க. நிச்சயம் அதுக்காக நீங்க போட்ட போனது டைமிங் பார்த்து அனுப்பிச்சுட்டு சூப்பர் சூப்பர். மதிய உணவு நல்லா காலையில நான் வந்து 9:50க்கு உள்ள வந்தேன். ஆனா இங்க தான் 9:52க்கு தான் உங்கள்ட்ட வந்து எட்டி பார்த்துட்டு ஐயா குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள காலை வச்சு 9:52 உள்ள வச்சு. சரி சரிங்கய்யா. பசுபதி சார் கருத்து. சரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆச்சுங்களா நீங்கள் உள்ளே வந்து? 10 மாதம் ஆயிடுச்சு. ஆமாம், ராஜில் டிவிக்கே நீங்கள் வந்துட்டீங்க ஓப்பனிங்க. ஓகே ரைட். போன ஆடி மாதத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ 1 வருஷமே ஆக போகுது கணக்கு. இந்த 1 வருஷத்தில் இந்த ஆஃபீஸ் நிர்வாகம் எப்படி போயிட்டு இருக்குது, நான் எந்த மாதிரி டைமிங் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எப்படி உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கேன்? நான் வந்து ராஜநிலை எண்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டதோட சரி. முதல்ல 2021 கற்றுக்கிட்டேன் ஐயாட்ட. நான் வந்து எப்பாச்சும் ஒரு நாளைக்கு பேசுவார் ஐயாவும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வந்து நான் வந்து அஸ்ட்ராலஜி பண்ணிட்டு இருந்தாலும் இது ஐயா கொடுத்த ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். இதான் உண்மை. வெளியில் யாருக்கும் கொடுக்கலையோ ஒழிஞ்சு நான் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் சொன்ன மாதிரி நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் படிக்கும்போது ஐயா இந்த சார்ட் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டைமிங்கு இந்த இதெல்லாம் வந்து கிடையாது. அப்போ ஓகே வேற சிம்பிளாக தான் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா நான் இந்த நிமிடங்களையே வச்சு மணியை கால்குலேட் பண்ணதில்லை. அப்போ வந்து செகண்ட் தானே கொடுத்துருக்காரு, நம்ம அந்த எண்கள் தானே இருக்கோம். அதில் இருக்கக்கூடிய எண்களை வச்சு நான் ஒரு இடத்துக்கு போகிறதும் ஒரு வேலைக்கு போகிறதும் உள்ளே போகிறதும் அந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் எடுத்து பார்க்கலான்னு நானா ஒரு நம்பர் எடுத்து இயக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நாமளே இதை பயன்படுத்தணும் அப்படின்னு. நான் வண்டி ஐயா மாற்ற சொல்லும் போது சிக்கலாக இருந்தது. அவர் ஒரு வாக்கு என்ன சொன்னால், குரு சொன்ன மாதிரி 8879 எடுங்க, இல்லை 97 எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. ஆனால் எனக்கு வந்து லக்கணத்துக்கு தப்பாக இருக்கு அது இதுன்னு நிறைய ஒரு குளறுபடிகள் எனக்கு சொன்னாங்க. இந்த ஆஃபீஸில் சொன்னாங்க. நாம் அதை வந்து எடுக்கலை. சரி பரவாயில்ல, அவர் சொன்ன எண் எனக்கு வருதான்னு பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா. ஏப்பா நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஒருத்தர் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க, இது சரியா வருதான்னு நான் பயன்படுத்தினா தான் அடுத்தவங்களுக்கு நாம சொல்ல முடியும். அதனால என்ன பண்ண, இந்த நம்பரே கிடைக்குதான்னு பார்க்கலாங்கிறதுக்காக வண்டியை புக் பண்ணிட்டு எடுக்கல. நானே வேற ஒரு நபரை விட்டு தான் எடுத்தேன். இதெல்லாம் இவர் இப்பதான் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, நான் போக கூடாது, நான் இயக்கக்கூடாது, என்னை அது இயக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணேன். புரிஞ்சுட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சேன். அதனால வேறொருத்தரை வச்சு வண்டியை எடுத்தேன். அவரே பூஜை போட வச்சு கொண்டு வந்தேன். திரும்ப நம்பர் எடுக்கும்போது நான் இந்த நம்பரை சேர்த்து இன்னொரு நம்பர் சொன்னேன். அது கடைசியில் பார்த்தா 8879 இருக்குன்னு அவர் சொல்ல அதே வந்துருச்சு. அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா அஸ்ட்ராலஜி தூக்கி ஓரம் வச்சேன். இவர் சொன்ன விஷயம் அங்க கிடைச்சிருச்சு. வாக்குல இருந்து வந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இதை நாம போட்டாகும். அது தப்போ ரைட்டோ உள்ள போட்டு பயன்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக போட்டேன். போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வண்டி ஓட்டினேன். நம்ம ஐயா வந்து சொன்ன மாதிரி எனக்கு சூழ்நிலைகள் சரியில்லாம இருந்தது. சும்மா வந்து ஜாதக ரீதியாகவும் பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தாண்டிட்டேன். நான் தாண்டி திரும்ப வந்து நான் ஆபீஸ் போடுறதுக்கு ரெடி ஆகும் போது அஸ்ட்ராலஜியில முழுசா இறங்கலாம் அப்படின்னு வரும்போது என்னை ஐயாவே கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரு. இது ஒரு விஷயம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா வந்து இந்த பாடத்திட்டத்தை கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு தெரிய வந்தது. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் மட்டும் ஆய்வு பண்ணிட்டு இருந்ததை நம்ம ஜோதிட ரீதியா ஐயா வந்து சொல்ல நான் அவர் கூட கத்துக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு பேசலாம் நம்ம அப்புறம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. மொபைல் நம்பருங்கம்மா சொல்லுங்கம்மா. 8754 79 8839. நல்லாதாங்கம்மா இருக்கு நம்பரு, அருமையா இருக்கு. 39. யாரு ராஜநிலை ஜோதிடர் யாரு எடுத்து கொடுத்தாங்களாமா? சரிங்கம்மா சரிங்கம்மா. இதை இயக்கிட்டீங்களா நம்பரை? இந்த நம்பரை இயக்கிட்டீங்களா?
இந்த நம்பர்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்களான்னு இந்த கேக்குறேன். நம்பர் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன். பேச ஆரம்பிச்சீங்களா இந்த நம்பர்ல இருந்து? நேத்து பேசுனீங்களா? இல்ல அவரு இந்த இது எடுத்து கொடுத்தப்ப தேதி டைம் சொல்லலையா? இந்த தேதியில இந்த டைம்ல இயக்குங்க அப்படின்னு சொல்லாரா? சரி 16ஆம் தேதி இயக்கிருக்கீங்க. ஓகே ஓகேம்மா, சிறப்பா இருக்குமா, நம்பர் சிறப்பா இருக்கு. அவங்க கொடுத்த தேதி நேரம் எல்லாமே சிறப்பா இருக்கு. விரைவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. என்ன மேடம்? அது யாருக்குமா? உங்க நம்பர் தானா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆ ம் ஆ 9393. இதுவும் நல்லா இருக்குங்கம்மா. இந்த எண்ணை வந்து உங்க அண்ணன் யூஸ் பண்றாங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா, சிறப்பா இருக்குங்கம்மா. இந்த எண்ணம் சிறப்பா இருக்கு. நன்றி. நான் இப்போ இந்த ராஜநிலைக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஐயா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐயாவுடைய விஷயங்களை பின்பற்றிட்டு இருக்கோம். சிறப்பு. ஏன்னா ஐயா வந்து எப்படி பயன்படுத்துகிறாரு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தரை சந்திக்கிற நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும், ஒருத்தர்கிட்ட பேசுறது எப்படி பயன்படுத்தணும், ஒருத்தருக்கு சொல்லும்போது பணம் கொடுக்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ராஜநிலை மணி நேரம் நிமிடங்களை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வர்றாரு. அப்போது கால நேரங்கள்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நாம் இது வந்து எனக்கு முதல்ல தெரியாமல் இருந்த விஷயங்கள் தான். ஏன்னா நான் படிக்கும்போது அந்த விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இது இம்ப்ரூவ்மெண்ட் படிக்கும்போது சொல்லலை. நம்ம ஐயா கிட்ட இருந்து சில விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ நானும் இதே மாதிரி இப்போ வந்து காலையில் எந்திரிக்கக்கூடிய டைமெல்லாம் ஐயா கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கல. அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஐயா கொடுத்துருக்காரு. நான் அதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து என்னை எழுப்பிடுது. நான் வித்தின் நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த செகண்டு ஒரு நிமிஷத்தில் கூட என்னை எழுப்பிடுறது. அந்த அந்த நிமிடத்தில் கூட என்னை எழுப்பிடுறது. நான் பின்பற்றுறேன். ஏன்னா நாமளும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்ம பிரபஞ்சத்திலிருந்து ஒரு விஷயம் கிடைச்சிருக்குனாலும் அதை நாம பயன்படுத்துறதுக்கு நம்மளும் பயன்படுத்தணும். அதை தேடி போக போக தான் அது நம்மளால தேடி வருதுங்கிறதா உண்மை. நாம் அதை வந்து கடைபிடிக்க தான் உள்ளுக்குள்ள வருது. சூப்பர். இதுதான் உண்மை. அது கரெக்டா நடக்குது. நான் வெளியின்னு சொல்ல முடியாது. அதாவது நீ சொல்ற மாதிரி நான் இன்னைக்கு காலையில வீட்டுல இருந்து 3 மணிக்கு நான் பஸ் ஏறணும். எனக்கு 1/2 மணி நேரம் டிராவல். அதெல்லாம் எத்தனை மணிக்கு வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா 2:22, 2:26, 6:20. அது 6:20 இங்க வந்துட்டு பஸ் ஏறிட்டு, ஏன்னா கரூர்ல வந்து இறங்கணும். 6:30 மணிக்கு கரூர் ரீச் ஆகும். ஆனா டேரக்டா எனக்கு ஈரோடு பஸ் கிடைக்கல. சேலம் பஸ்ல ஏறி கரூர்ல 6:30 மணிக்கு ரீச் ஆகும். 6:20 பஸ் அலாரம் வச்சு தூங்கிட்டு பஸ் இல்லை. இது இப்படிதான் நானும் டைமிங்க ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பண்ணும்போது நம்மளை கண்டிப்பா அது இயக்குது. இல்ல அது எந்திரிச்சோடனே அந்த என்ன பாக்குறோமா? ஆமா, நான் அலாரமே வைக்க மாட்டேன். ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு படுத்துருவேன். சூப்பர். இந்த நேரத்துக்கு நான் எந்திரிக்கணும்னு ஒரு மைண்ட் செட் பண்ணுவேன். அது கரெக்டா அதுக்குள்ள நான் அலாரம் வைக்க மாட்டேன். ஓகே. அதாவது ஏர்லியரா எந்திரிக்கணும், ஒரு 4 மணி இந்த மாதிரியான டைமிங்னா தூங்கிடுவோம் அப்படிங்கிறக்காக வைப்பேன். 6 o'clock 5 o'clock வரும்போது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு படுத்துருவேன். அதுக்குள்ள நம்மளை வந்து அது எழுப்பிவிடும், கரெக்டா வரும் அப்படின்னா அடுத்த நிமிடங்களை நான் பயன்படுத்திடுவேன். சப்போஸ் அது தானே நம்ம அடுத்த நிமிடத்துக்குள்ள வந்துருவோம் அப்படிங்கிற கான்செப்ட். அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐயாட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கு. இது வேலை செய்யுது, நல்லாவே சிறப்பா வேலை செய்யுது. அதனால வந்து நம்ம இந்த ராஜநிலை எண்கள் அப்படிங்கிறது வந்து நான் ஐயா கிட்ட வந்து சேர்ந்தது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஒண்ணு, ஏன்னா நான் வந்து ஜோதிடத்துல இருந்து அடுத்த பரிமாண வளர்ச்சி அப்படிங்கறத நான் இங்க வந்துதான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஜோதிடம்ங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே நம்ம அதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னு போகும்போது இதை ஜாயின் பண்றோம் நம்ம. கண்டிப்பா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவதற்கு இது சிறப்பா வேலை செய்யுது. நாம நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு நம்ம எதுவுமே இல்லாம கூட ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறோம், ஃபோன் நம்பர்னா அது இயக்குது. நிச்சயம் நம்ம பாக்குறோம். ஒரு வண்டி நம்பர் எடுத்து கொடுத்தாலும் அது இயக்குது, ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்தாலும் இயக்குது. இது எல்லாமே நம்ம கண் கூட நானும் பார்த்துருக்கோம். ஓகே. தெரிஞ்சவங்களுக்கு ஐயாட்ட சொல்லி கேட்டுட்டு நான் நிறைய எடுத்து கொடுத்துருக்கோம். அது எல்லாமே வேலை செய்யுது. செய்யறதுனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு இங்கேயும் உட்கார்ந்து எல்லாரும் நம்ம பேசுற அளவுக்கு அது வச்சிருக்கு. கரெக்டா இல்லையா? இந்த பிரபஞ்சம் நம்மளை பேச வைக்குது அப்படின்னா அது ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுனாலதான் நாமளும் அதை திரும்ப சொல்றோம். நாம தோத்த நாம எப்படி சொல்ல முடியும்? பயம் வரும் முதல்ல. தோத்துட்டு என்ன ஒரு பயம்தான் வரும்.
அப்ப வெற்றி பெறும்போது தைரியம் வரும் முதல்ல. அந்த தைரியம் இந்த ராஜநிலை எண்கள்ல கண்டிப்பா இருக்கு. நான் உணர்ந்திருக்கேன். நான் அதனாலதான் ஃபாலோ பண்றேன். பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து இதெல்லாம் ஒரு இதான் நினைக்கிறாங்க ராஜநிலையில். ஆனால் அவர்கள் இந்த எண்ணை பயன்படுத்தி பார்க்க ஆரம்பித்தால் அவர்கள் வெற்றி வேற லெவலுக்கு போகும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நீங்க சொன்ன மாதிரி பயன்படுத்தாம தான் இருக்காங்களா ஒழிஞ்சு அதை பயன்படுத்தி பார்த்து அவங்க தப்புன்னு சொல்லல. இதுதான் உண்மை. பயன்படுத்தி பார்த்து விட்டு அவர்கள் பேசி பார்த்துட்டாங்கன்னா அது வேற அவங்க துறையில வேற லெவல்ல போயிருவாங்க. கண்டிப்பா பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுல இன்னொரு விஷயம், நான் இதுலதான் ஸ்பெஷலிஸ்ட்னு காமிச்சிக்கிற ஒரு கோணத்துல இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் ஃபாலோ பண்றேங்கிறத முதல்ல மனசுல அவங்க பதிய வைக்கல. அது பதிய வச்சா அவங்க வாழ்க்கை மாறும். அதே போல அதுல பயனடைஞ்சவங்க வெளியில இது வேலை செய்யுதுன்னு தைரியமா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் அனுபவிக்கிறாங்க. ஒரு மேடையில மந்திராஜ் ஐயா சொன்னாரு, அதாவது என்ன சொன்னாரு, இது வரைக்கும் எப்படியோ ஆனா ராஜநிலை ராஜசேகர் என் உடம்புல சகோதரர் நம்பர் எடுத்து கொடுத்தாரு, இன்னைக்கு பணம் இருக்கு அப்படிங்கிறாரு. புரிஞ்சுங்களா? ஒரு மிகப்பெரிய ஜோதிட ஞானி, கடல் என்னெல்லாம் வச்சுக்கலாம், அப்படின்னா வச்சுக்கலாம். ஆனா அந்த இடத்துல வெளிப்படையா சொல்றாரு பாருங்க. எப்பவுமே 1 லட்சம் இருக்கு, அது அவர் கொடுத்த கருணை அப்படின்னு சொல்லி வெளிப்படையா இறைவன் தாங்க, நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இறைவன் தான். நான் எல்லாம் நம்பர் நம்பர் பார்த்து எடுத்தோன்னே ஏங்கண்ணா அப்படின்னா அப்படின்னு சொன்னாரு. அண்ணா உங்க வீடு வாசல் கவர் திறந்து போறா ஆள் இருப்பான் பாருங்க அப்படின்னா திறந்தவர் இருந்த அப்படியே பிடிச்சாரு, நம்பர் எடுத்தாரு, கொடுத்துட்டு கொடுத்தோன்னா அது வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாரு. உபயோகப்படுத்த அப்படியே ஆமா அப்படியே கொடுங்க வந்து கொடுத்தப்ப கொடுக்க அப்படிங்கும்போது சக்ஸஸ் ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருக்காரு, இன்னைக்கு பெருமையாக பேசுறாரு. அது ஒரு விஷயம். சரிங்களா? நிறைய ஜோதிடர்கள் வந்து இருக்காங்க ராஜ்யங்களை எண்களை பயன்படுத்தி வகுப்பு கட்டணம் போறவங்க தான் இருக்காங்க. கண்டிப்பா சத்யலியா சொன்ன மாதிரி நானும் வந்து நம்ம ஜோதிடர்கள் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். மக்கள்கிட்ட படிச்சவங்க நம்ம மாநாடு எல்லா பேருமே அவங்களுடைய தேவைக்கு உபயோகப்படுத்துறாங்க, வெளியில மக்களுக்கு சொல்லலை. வண்டி நம்பர் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஏடிஎம் நம்பர் இதெல்லாம் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் அந்த டைமிங் எல்லாமே அவங்களுக்கு தலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, வெளிப்படுத்தலாம். வெளியில மக்களுக்கு இந்த டைமுக்கு செய்யுங்க, இந்த டைம்ல செய்யுங்க அப்படின்னு சொல்றது. இல்ல அதையும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க தானே வெற்றி பெறாங்க. நாம வெற்றி பெறல, எல்லாரும் ஜெயிக்கணும்னு அவங்க தானே சொல்றாங்க. வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்கம்மா. எப்படி பலன் இருக்குன்னு கேக்குறீங்களா? 20, 32, 30, 36, 37, 40, 43 ஆகாதுங்களா? 43 அப்படியே ஒரே சொல்லுங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. அப்படியே ஒரே சொல்லுங்க. இல்ல வேணாம், அந்த சார்ஜர் அப்படி எடுத்து போய் சொல்லுங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 84 சரி, சார்ஜர் 4106ங்களா? 45 டோட்டல். 45 சிறப்பான எண் தான். 45மா டோட்டல் சிறப்பான எண் தான்மா. ஏப்ரல் 10ங்களா? 4 நாள் இருந்துச்சு. ஓகேம்மா, ஓகே, சிறப்பு தான். இப்ப இது பயன்படுத்துறதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிமா இருக்கு? ஓகே, ஓகேம்மா, ஓகே. அப்ப நீங்க அது போதுமா? அதே போதும். சொல்லுங்க. நல்லா வெளிநாடு வாய்ப்பு நம்பர் கொடுக்கலையே. நம்பர் யார் எடுத்து கொடுத்தாங்க? உள்ளூருக்கு தான் இருக்கிறீங்க. இந்த நம்பர் யார் எடுத்து கொடுத்தாங்கம்மா? உங்களோட வயது, அதாவது வெளிநாடு போய் வேலை செய்யணும் எண்கள் இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அப்பாட்டியே சொல்லுங்க, நம்பர் எடுத்து கொடுப்பாரு. சரிங்களா? எனக்கு அப்பா பேர் என்னங்க? அப்பா பேர் என்னங்க? சுரேஷ்
ரூபன். ரூபன். சுரேஷ் ரூபன். சரி, அப்பாட்டே சொல்லுங்க, வெளிநாடு போடுறதுக்கான வாய்ப்புகள் இது நண்பர்கள் இல்லை, வேற நண்பர்களுக்கு சொல்லுங்க. சரிங்க சரிங்கம்மா, நான் சொல்லக்கூடியதே சொல்றேன். சரிங்களா? இது நல்ல எண் தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஐயா என்னங்கிறதுனா வெளிநாடு போகணும்னா இந்த எண்கள்ல அது இல்ல, அந்த அதிர்ஷ்டம் அந்த அந்த விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்படி நீங்க ஃபாரின் போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடங்கள்ல எண்களை பயன்படுத்தணும், வேற ஒண்ணும் இல்லம்மா. சரிங்களா? வாட்ஸ்அப்ல டிபி 97 சொன்னாங்க. சொல்லுங்க. சரிங்கம்மா. இன்ஜினியரிங் தேர்வு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ நினைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலை வாய்ப்போ தொழில் வாய்ப்புகளோ கிடைக்கும். நீ என்ன நினைக்கிறே கிடைக்குமா? சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் தாங்கம்மா. சொல்லுங்கம்மா. 4 9 1990. 10 95 35. நடப்பு வயசு 35. நடப்பு வயசு 35 சார். டோட்டல் 32 வருது சார். 32 வருது. 4 9 அங்க 9 தான் சிக்கி இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது? திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அங்க டல்லா இருக்குது. கண்டிப்பா. திருமண வாழ்க்கை எப்படிமா இருக்கு? திருமண வாழ்க்கை சரியில்லை. சரி, கேள்வி. அதனாலதான் திருமணம் நீங்க கேக்குறதுக்கு அதனாலதான் அதை கேக்குறோம் நாங்க. திருமணத்துக்கு முன்னாடி இருந்த சிறப்பு இப்ப திருமணத்துக்கு அப்புறம் இல்ல. ஆமாங்க. சரி. நீங்க திருச்செங்கோடு எந்த ஊரு நீங்க? நாங்க வந்து தாரமங்கலத்து பக்கத்துல இருக்கோம். தாராமங்கலம் பக்கத்துல தானே இருக்கீங்க? அந்தாண்ட ஊரு. சரி, தாராமங்கலம் பக்கத்துல எந்த ஊருங்கம்மா? என்னங்க சார்? அம்மா பிளேஸ் கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றோம், அதுக்காக தான் கேக்குறேன். தாராமங்கலத்து பக்கத்துல எந்த ஊரு? சேலத்து பக்கத்துல இருக்கோம். தாராமங்கலம் சொல்றீங்க, சேலம் சொல்றீங்க, சரியா இரும்பாலையா இல்ல வந்து இல்ல தாரமங்கலம் பக்கத்துல சின்னப்பம்பட்டியில இருக்கோம். சொல்லுங்க, சின்னப்பட்டின்னு சொல்லுங்க. தெரியாத இடம்லாம் கிடையாது எங்களுக்கு. சின்னப்பட்டியில இருக்கீங்க, நீங்க நேரா திருச்செங்கோடு வண்டி ஏறுங்க. திருச்செங்கோடு பஸ் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருச்செங்கோடு பஸ் ஏறுங்க. சரிங்களா? ஒரு 12 மணிக்கெல்லாம் அங்கே போயிருங்க. அங்க போயிட்டு அங்க உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வாங்க. வெளியே உட்கார்ந்து அவங்களும் சாப்பிட்டு இருப்பாங்க. அதாவது அன்னதானம் இல்ல, வெளியே உட்கார்ந்து டப்பாவிலையோ குண்டாவிலையோ ஒருத்து சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த சாப்பாடை போய் ஒரு வாங்கி சாப்பிடுங்க. அந்த கோயில்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நபர்கள்ட்ட நீங்க கையேந்தி சாப்பாடு சாப்பிட்டு இருக்க சாப்பாடை வாங்கி மடிப்பிச்சை மாதிரி அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களான்றது. அதாவது அவங்க சாப்பிட்டு இருக்கிறவங்க நபர்கிட்ட நீங்க கையேந்தி சாப்பாடை வாங்கி சாப்பிடுங்க, மடிப்பிச்சை வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மெத்தட்ல நீ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த இறைவனை தரிசிச்சுட்டு வாங்க. சரிங்களா? மாற்றங்கள் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் தான தர்மம் பண்ணாதீங்க, வாங்கி சாப்பிட்டு நேரா வீட்டுக்கு வாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான், கோவில்ல மட்டும்தான் வாங்கி சாப்பிடணும். வீட்டுல இருக்கவங்களுக்கு வாங்கிட்டு வரதெல்லாம் கிடையாது. அவரவர் நீங்க அங்க வாங்கி சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டா போதுமா, வேற ஒருத்தருக்கு வாங்கிட்டு வர வேண்டாம். ஓகேவா? இல்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா, சண்டே இல்ல உங்க வீட்டுக்கு அத்தனை பேத்தையும் கூட்டிட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிருங்க ஒரே முட்டா. குடும்பத்தோட போயிட்டு வந்தாலும் நல்லதுதாங்கம்மா, போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க, முதல்ல நீங்க போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கை மாறணும். நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. சரிங்கம்மா, நல்லபடியா போயிட்டு வாங்க, செஞ்சுட்டு வாங்க, மாற்றம் இருக்கு. கண்டிப்பா. சரி, அடுத்த மாசம் பண்ணிட்டு சொல்லுமா, நீங்க போயிட்டு வந்து எங்களுக்கு கூப்பிடுங்க. மொத்தம் 32 தடவை அந்த மாதிரி நீங்க மடிப்பிச்சு எடுத்து சாப்பிடணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேன். முழுமையா கேளுங்க. மொத்தம் வந்து திருச்செங்கோடு 32 தடவை போகணும். 32 தடவை மடிப்பிச்சு எடுத்து சாப்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும்.
நீங்கள் வாரம் போனாலும் சரி, ஒரு வாரம் போனாலும் சரி, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா போனாலும் மாதத்துக்கு போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கை சீக்கிரம் சரியாக வேண்டும் என்றால் வாரம் போயிட்டு வாங்க. 32 வாரம் சரியாக 6 மாதத்தில் உங்கள் பிரச்சனை தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பஸ்தானம் எல்லாமே சிறப்பான ஒரு வாழ்க்கையை தரும். அதற்கான சரியாகிறதுக்கான வாய்ப்பு என் ஜாதகத்துல இருக்கா சார்? இருக்கிறதுனாலதான் ஏன் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? ஏமா நம்பிக்கையாவே இருக்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் நான் பேசலாம். நான் பேசுறேன். நம்புறேன் சார், நம்பாமலாம் இல்ல, நிறைய கஷ்டமா இருக்கு. அம்மா அதனால வணக்கம், கொஞ்சம் பேசுங்க, நான் சொல்றேன். ஆ, முதல்ல கடவுள் இருக்கு நம்புறீங்களா இல்லையா? நம்புறேன் சார். ஜோதிடம் உண்மை நம்புறீங்களா இல்லையா? நம்புறேன் இந்த சார். 2 நம்பிக்கை இருந்தாதான் ஜோதிடமும் வேலை செய்யும், கடவுள்கிட்டையும் அணுகிறதும் கிடைக்கும். சந்தேகம் உங்களுக்குள் இருக்கும் வரை உங்கள் வாழ்க்கையில் கேள்விக்குறி இருக்கும். சரி சார். ஒண்ணு இறைவனையும் ஜோதிடத்தையும் முழுமையா நம்புங்க, இல்லையா நம்பாம உங்க வேலையை பாருங்க, விதியே வாழ்ந்துட்டு போங்க. முழுமையா நம்பினால் மட்டுமே தீர்வு. இங்க உங்கள் நலனுக்காக 5 பேர் உட்கார்ந்து பதில் சொல்றோம், இன்னமும் உங்க சந்தேகம் தீர மாட்டேங்குது. சரிங்களா? ஒரு நாளில் எதுவும் மாறிவிடாது, ஆனால் முயலாமல் எதுவும் மாற்றமே கிடைக்காது. இதை உறுதியா நம்புங்க. நீங்க முயற்சி பண்ணணும், பக்குவப்படணும், இறைவனிடம் சரணாகதித்துவம் அடையணும். இதுதான் தீர்வு. நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. கணவன் மனைவி ஒற்றுமை சேர முடியாது. இன்னொரு சின்ன தாந்திரிக பரிகாரம் கொடுக்குறோம், எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் இது சேரட்டும். நீங்களும் உங்க கணவர் இருக்கக்கூடிய போட்டோ எடுத்துக்கோங்க. கிரீன் கலர்ல பிளஸ் சிம்பிள் போட்டு வைங்க. பிரம்ம முகூர்த்தத்தினால அந்த போட்டோல பிளஸ் சிம்பிள் போடுங்க. பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட மனப்பூர்வமா வேண்டிக்கோங்க. கண்டிப்பா இருவருக்குள் ஒற்றுமை வரும், நல்லிணக்கம் உண்டாகும், மனம் பொருந்தி போகும். சரிங்களா? நீங்க கேள்வி கேட்கும் போது நிறைய கேள்வி கணைகளை தொடுக்கிறீங்க. இதுவே உங்களோட மைனஸ். இதுல மாற்றம் பண்ணுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். நன்றி. அடுத்த காலம் பாருங்க. 32 முறைமா பேசு. ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. எனக்கு என்ன கேள்வினா சார், இப்ப ஒரு ராஜநிலை தேதி கொடுக்குறீங்க சார், ஏதோ பைக் எடுத்ததோ ஏதோ நல்ல தேதி தேதி கொடுக்குறீங்க சார். தேதியா? ஆமா, தேதி ராஜநிலை தேதி கொடுக்குறீங்க சார். அது ஒரு சில நேரத்துல விசாரப்பட்டதுல அன்னைக்கு அடுத்த நாள் தேர்வு ஏதோ பையார் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல சார். அதாவது வாய்ப்பே கிடையாது. இந்த மாசம் நாம ஆய்வு பண்ணதுல எங்களோட ராஜநிலை தேதி ஒரே நாள் தான் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இது அடுத்த மாசம் இதே இருக்கானா? அடுத்த மாசத்துக்கு தேதியே இல்ல. சரிங்களா? அதுக்கு அடுத்த மாசம் தான் அடுத்த தேதி கிடைக்குது. ஒரு தேதி தான். வண்டி எடுக்க அவங்களால மிஸ் ஆயிடுச்சு சார். இப்ப நான் அன்னைக்கு அடுத்த நாள் எடுக்க வேண்டிய சொல்லியாச்சு. நான் அத்தை கேட்டு நான் 16 நோட்டீஸ் அனுப்ப நினைச்சேன். எனக்கு அந்த இது தகவல் கொடுக்கல. இன்னைக்கு நான் கரெக்டா கம்பெனில நோட்டீஸ் அனுப்பணும், கண்டிப்பா அனுப்பி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அனுப்பி கொடுத்துருக்கேன். நீங்க அப்படி ஏதாவது நம்ம நாள் டிலே ஆகல, அடுத்த நாள் டிலே ஆகுது. ஆனா செய்ய வேண்டிய கட்டாயம் ஆயிருக்கு சார். அதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே பண்ணிக்கோங்க சார். ஒரு வாரம் முன்னமாகவே ராஜநிலை தேர்தல் பற்றிய தகவல். ஐயா, நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி வாங்கிட்டீங்க. நாங்க அடுத்து எங்களோட இதுல நீங்க யார்கிட்ட வாங்குனீங்க நம்பரு? நான் சரவணன் சார் வாங்கினேன் சார். இல்ல சரவணன் சார் வாங்கினேன் சார். நம்பர் அந்த ராஜநிலை தேதியில செய்ய முடியாத பட்சத்துல அடுத்து இல்ல அவர்கிட்டயே அடுத்த தேதி கேட்டு அந்த தேதியில முறையா கரெக்டா பண்ணிருங்க தயவு செய்து. அவ்வளவுதான். ஆமா, நன்றி சார். நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. ஐயா, சின்ன சந்தேகம். திருச்செங்கோடு போறோம். ஆக்சுவலா கோவிலுக்கு வர பக்தர்கள் அருந்துற உணவுல வாங்கி சாப்பிட்டா போதுங்களா, அல்லது சன்னியாசிகள் கிட்ட வாங்கி சாப்பிடுறது சிறப்பு? மக்கள்கிட்ட தான். முக்கியமான கேள்வி. மக்கள்கிட்ட தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிச்சை எடுக்கிறேன். அது அந்த கான்செப்ட் கேக்குறீங்க. அவன் பிச்சை எடுத்துட்டான், அதையும் வாங்கி சாப்பிடுறது. அது பிச்சை எடுத்தா பெரும்பாலும் அதை பிடிக்கிற அனுமானம் கிடக்கூடாது. இப்போ நம்ம இது பழமொழி. இது அவனே பிச்சை எடுத்து போய் சாப்பிட்டு இருக்கான். அவனுக்கு திருவோடி தான் வேலை. அவன்கிட்ட போய் நம்ம திருவோடி அங்க அன்னதானம் போடுற இடத்துல நம்ம சாப்பிட வேண்டாம். அது செட் ஆகும்.
கோயிலுக்கு வர பக்தர்கள் தான். ஹலோ சார், இந்த நம்பருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். இந்த நம்பர் வந்துமா சொல்லுங்கம்மா. ஒரு சிறப்பான நம்பரா இல்லைங்களேம்மா? உங்க கணவன் மனைவிக்குள்ள எப்படிமா இருக்கு? திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்களா? இல்ல சார், கொஞ்சம் சண்டையா தான் இருக்குது. சரி, டோட்டல் என்ன வருதுன்னா? டோட்டல் நான் கரெக்டான பார்த்து 9361253538. டோட்டல் கடன் எவ்வளவுமா இருக்கு? கடன் 100 உள்ளது. கடன் இப்ப 2 இருக்கு சார். அதாவது பணம் வரும், ஆனா கடனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், அடைக்க முடியாத கடனா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். இதாம இந்த எண்ணை வந்து ஒரு சிறப்பான எண் கிடையாது, என்ன மாத்திக்கிற சிறப்பு.